எல்லாருமே பல விதமான கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். ஆனால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் இன்னும் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது. ஒரு சிலர் போனால் கூட விபூதி பூச மாட்றாங்க. இன்னும் சிலர் வந்து விபூதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. அது என்ன அப்படின்னா, சனி தொட்டால் விடாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு அச்சம் இருக்குது. ஸோ சாமி அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றுறது தானே, சாமி எப்படி நம்மளை அழிக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வச்சோம். ஸோ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் அப்படிங்கிற ஊரில் சனி பகவான் சனீஸ்வரன் கோயிலை பற்றி தான், அதை கோயிலை பற்றியும் அதோட உண்மையான வரலாறை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சனீஸ்வரனுக்கு வந்தது இந்த குச்சனூர் சனி பகவான் கோவில். இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் மிகவும் முக்கியமானவர் வந்துட்டு பார்த்தா அந்த சனி பகவான் தான். இப்போ தமிழ்நாட்டிலே வந்துட்டு திருநள்ளாறில் பெரிய கோவில் இருக்குது, ரெண்டாவது குச்சனூர் கோவில். திருநள்ளாறில் கூட அது வந்து சிவன் தான் மெயின் சாமி, சைடில் தான் சனி பகவான் இருப்பார். ஆனால் இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலை பொறுத்தளவுக்கு சுயம்பா அதை உருவானது. ஸோ இதோட மெயின் கடவுளே வந்துட்டு ஈஸ்வரன் சனி பகவான் தான். இந்தியாவிலே வந்துட்டு சுயம்பா சனீஸ்வரன் இருக்கிறது இங்கே குச்சனூர் கோயில் மட்டும்தான். இன்னொன்று கர்நாடகாவில் இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுவும் சுயம்பு கிடையாது. ஸோ இங்கே மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே கோயில் தான் அது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருமே வந்துட்டு சனி பகவானுக்குள்ளே அடக்கம். அப்படிங்கிறதுனால தான் 3 ஜோடி கண்கள், 6 கண்கள் இருக்குது. சக்தி ஆயுதம், வில் ஆயுதம், சிம்மவர்ணம், அபேகசம் அப்படின்னு அந்த வகையில் ஒரு 4 கைகள் இருக்குது, 2 கால்களும் இருக்குது இந்த சனி பகவானுக்கு. அந்த ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்கிறதுனால கிரீடத்தில் விபூதி இருக்கும். சுரபி நதிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த குச்சனூர் கோவில். இது வந்து இந்த பெரியாறுலேருந்து வர தண்ணி, அப்புறம் சூழிலேருந்து வர தண்ணி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அங்கே சுரபி நதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயிலை வழிபடுற முறை என்ன அப்படின்னா, அந்த சுரபி நதியில் வந்துட்டு காலை கழுவிட்டு இல்லை குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எள்ளு விளக்கு ஏற்றி அந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது தான் அதோட ஸ்பெஷல். சனி பகவானுக்கு உகந்த வாகனம் வந்துட்டு காகம்தான். சிவனுக்கு நந்தி, விநாயகருக்கு எலி, முருகனுக்கு மயில் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு காகம் தான் மெயின் சாமி. இந்த கோயிலில் வந்துட்டு இன்னமும் லிங்கம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதோட மஞ்சள் துணியை வச்சு கட்டிட்டு மஞ்சள் காப்பு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வளராமல் இருக்கிற கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. சனி தோஷம் அப்படின்னா, அதாவது இந்த அஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி, அப்புறம் இந்த கண்ட சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரியான சனி இருக்கவங்க அந்த கோயிலில் வந்து வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். குறிப்பாக அந்த ஆடி மாதம் அந்த கோயில் விசேஷமாக இருக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய அந்த 5 சனிக்கிழமையும் விசேஷமாக இருக்கும். பல லட்சக்கணக்கான பேர் நம்ம தமிழ்நாடு, பக்கத்து ஸ்டேட்டு, ஈவன் வெளிநாட்டிலேருந்தும் நிறையா பேர் வர்றாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு இந்த தோசை இருக்கவங்க மட்டும் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பூசை கல்யாணம் பண்ண வர்றாங்க, பூசை தொழில் தொடங்குறவங்க, அப்புறம் விவசாயம் பண்ணுறவங்கலாம் வர்றாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த வயிறு வலி நிறையா இருக்கவங்க அடிக்கடி வருவாங்க. வந்து ஈஸ்வரனை கட்டிக்கிட்டோம்னா வயிறு வலியெல்லாம் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த குச்சனூர் சனி பகவானோட கோயில் வரலாறு என்ன அப்படி தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சோம். நம்ம பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் அந்த ஏரியா ஃபுல்லாக ஆண்டுக்கிட்டு இருக்காப்புல. அவர் வந்துட்டு பொதுமக்கள் நல்லது செய்கிறது, நாடே நல்லா செழிப்பாக வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா, அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. அது அவருக்கு ஒரு குறையாகவே இருக்குது. டெய்லி நம்ம சாமி முறாரு, சாமிட்டு வேண்டிக்கிறாரு, எனக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அது மாதிரி டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசிரிட்டி சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தத்தில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பிராமண சிறுவன் ஒரு பையன் வருவான், அவன் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டே வாங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிரிட்டி சொல்லிடுது. ஸோ சில நாட்கள்லேயே ஒரு பையனை வீட்டுக்கு வர்றான். ஸோ வந்தோடனே இவங்களுக்கு ஓகே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு சந்திரவதனன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்க்குறாங்க. இப்படி சில மாதங்கள் போயிட்டுருக்கு. சில மாதத்துலேயே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைக்கு சதாகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. 2 பேருமே நல்லா வளர்ந்த ஆரோக்கியம் பெருசாக வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது என்னோட வளர்ப்பு பையன் சந்திரவதனன் இருக்கான்ல, அவன் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். ஒரு அறிவு கூர்மை, அந்த பக்குவம் பண்ணுறது எல்லாமே இவனை விட, இவனை சொந்த பையனை விட வளர்ப்பு பையனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்ப்பு பையன் சந்திரவதனுக்கு இந்த நாட்டையே முடிசூடு கொடுத்து நாட்டையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவரையும் கொடுத்துட்றாங்க. இப்படியே சில வருஷங்கள் போயிட்டுருக்கு. அந்த டைமில் தினகரன் அந்த மன்னருக்கு வந்துட்டு ஒரு 7.5 சனி பிடிச்சிக்கிடுது. சனி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு, நடக்க முடியல, உட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த வளர்ப்பு பையன் சந்திரவர்ணன் இருக்கான்ல, வந்துட்டு சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறேன் இறைவன்ட்ட. எங்கள் தினகரன் வந்துட்டு நான் வளர்ப்பு பையனாக வந்தவன், என்னையே ஒரு காப்பாற்றி என்னவே ஒரு நாடே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு ஏன் இப்படி 7.5 சனியை வருது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்கும்போது அந்த இறைவன் சொல்கிறது, இது முன் ஜென்மத்தில் நடந்த அந்த கஷ்டங்கள், அந்த ஏமாற்றங்கள், அதுக்கான பலன் தான் இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு அவனுக்கு சந்திரவனுக்கும் புரியலை. அப்படியே சில விஷயங்கள் யோசிக்கும் போது ஒரு இரும்பை வச்சு இரும்புலேயே வந்துட்டு ஒரு சிலை மாதிரி செய்கிறாரு. சாமி இறைவனை செஞ்சுட்டு
அந்த சுரபி நதி கரையில் வச்சு சாமி டெய்லி வேண்டிகிட்டே இருக்கான். ஸோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துரு, எங்கள் அப்பாவை காப்பாற்றி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கோரிக்கையை வந்துட்டு இறைவனை ஏற்றுக்கிறாரு. ஸோ நல்ல விதமான கோரிக்கை அப்படிங்கிறனால அவரை ஏற்றுக்கிட்டு 7.5 சனியன் அப்படிங்கிறது 7.5 வருஷம் சனியை வரும். ஸோ அதை வந்துட்டு 7.5 மாதம் மாற்றுறாரு. அப்புறம் சில நாட்களில் 7.5 நாளிகை, அதாவது 7.5 நாளில் முடிச்சிடுற மாதிரி ரொம்ப கம்மி பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த 7.5 சனியை வந்துட்டு அந்த சந்திர வதனம் தான் அனுபவிக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்துவார். நான் கஷ்டப்படுத்துவேன்ற மாதிரி தான் அந்த சாமியை சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சிரமம் தான் நீ அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே எனக்கு நான் பார்த்துக்கிறேன், அப்படி எனக்கு எங்கள் அப்பாவுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அந்த 7.5 சனியனை 7.5 நாளுக்குள்ளே கொடுக்குறாரு. அவனும் சிரமப்பட்டு அதை 7 நாளைக்கு கடந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தினகரனும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கார். அந்த சந்திர வதனன் வந்துட்டு என் அப்பாவை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டு அப்படின்றதுனால அங்கே இருக்க அந்த குச்சி புல் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன சிலை மாதிரி செஞ்சு அங்கே வழிபடுறாங்க அந்த கோயிலில். அந்த குச்சி அந்த விறகு சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு வழிபடுறதுனால தான் அந்த ஊருக்கு பேர் குச்சனூர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸோ காலப்போக்கில் அது சின்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்ன கோயிலாக இருக்குது, அது காலப்போக்கில் கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு போனால் சனி தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் விளைகிறோம் அப்படி ஒரு நம்பிக்கையில் எல்லாம் வர்றாங்க போகிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, சனி போல் கொடுப்பாரு இல்லை, சனி போல் கெடுப்பாரு இல்லை, சனி பகவானை கொடுத்தா யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இன்றும் வழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறையா பேர் வெளிநாடுகள்லேருந்து கூட வர்றாங்க. இந்த கோயிலுக்கு அது கூட அருமை தெரிஞ்சு வர்றாங்க. ஒரு வாட்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்லேருந்து ஒரு பொண்ணுங்க ஒரு மூணாருக்கு வராங்க, கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது இடையில கோயிலுக்கு பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்துட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு அத்லெட், ஒரு வீராங்கனை. ஸோ எனக்கு நோபல் பரிசு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை வந்து வேண்டிட்டு போனதாக சொல்கிறாங்க. அங்கே போய் ஒரு 15 நாளில் அவங்களுக்கு ஒரு நல்லா ஜெயிச்சு நோபல் பரிசு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த ஜப்பான்லேருந்து இங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 வருஷம் அந்த கோயிலுக்கு ஜப்பான்லேருந்து இங்கே வந்துட்டு போனதாகவும் அந்த எங்கள் கோயிலில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், ஜஸ்ட் வந்துடுறோம். அப்படி இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த மெயின் சாமி என்ன, வேறு என்னென்ன சிலைகள் இருக்குது, அது கோவில் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்ற மாதிரி சின்ன சின்ன வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஊர் கோயில் வளங்களை பற்றி வரலாறு, அது உண்மையான எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறாமல் இருந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்?